ஹலோ गाइस अस्सलाम वालेकुम இன்னைக்கு ஒரு மினி vlog பார்க்கலாமா இன்னைக்கு இஃப்தாருக்கு எக் பப் ரெடி பண்ணலாம் அப்படினு சொல்லிட்டு தான் மசாலா எக் எல்லாம் ரெடி பண்ணி வச்சிருந்தேன் அதுக்கு அப்புறம் மசாலா எல்லாம் வச்சிட்டு எக் எல்லாம் வச்சு எக் வாஷ் எல்லாம் பண்ணி ஓன்ல கொண்டு வைக்கிறது மட்டும் தான் இந்த வீடியோல தெரியுது ஆனா இதுக்கு அப்புறம் என்ன பண்ணுச்சுனா பாஸ் பண்றதும் ஓபன் பண்றதும் வைக்கிறது மாதிரி தான் இருந்துச்சு ஏன்னா ஒரு 2 வீக்ஸ் முன்னாடி நானே ஹஸ்பண்டும் சேர்ந்து பர்கர் பன் பண்ணோம் அந்த பர்கர் பன் பண்ணப்ப அந்த பர்கர் பன்னோட நிலைமை பார்த்தா எங்களுக்கே ரொம்ப பாவமா இருந்துச்சு அதனால இந்த வாட்டி இந்த பப்ஸ்க்கு வந்துட்டு அந்த நிலைமை வந்துர கூடாதுன்னு சொல்லிட்டு ரொம்ப கான்ஷியஸா ஓபன் பண்ணி க்ளோஸ் பண்ணி பாஸ் பண்ணி அது மாதிரி ரொம்ப இதா கான்ஷியஸா பண்ணிட்டு இருந்தேன் ஆனா அவுட்புட் செமையா வந்துச்சு அதுக்கப்புறம் வந்துட்டு ஒயிட் சாஸ் பாஸ்தா பண்ணியிருந்தேன் ஒயிட் சாஸ் பாஸ்தா வீடியோஸ் எல்லாம் பார்க்கும்போது செம்ம சூப்பராக இருந்துச்சு ஆனால் என்னன்னு தெரியல நான் பண்ணப்போ அவ்வளோ இதாக வரல ஒருவேளை நான் பண்ண லட்சணம் தான் அந்த லட்சணத்தில் இருக்கான்னு தெரியல ஒருவேளை இதுக்கு ஒரு கன்க்ளூஷனில் வரணும்னா நம்ம ரெஸ்டாரண்ட்டில் போய் ட்ரை பண்ணிட்டு இது பண்ணாதான் இதுக்கு ஒரு கன்க்ளூஷனில் வரணும்னு நினைக்கிறேன் ஃபைனலாக என்ன ஃப்ரூட்ஸ் எல்லாம் கட் பண்ணி டேபிள் அசம்பிள் பண்ணுறது தான் எல்லாம் அசம்பிள் பண்ணிட்டு பார்த்தா செம்ம சூப்பராக இருந்துச்சு ஜூஸுக்கு என்ன பண்ணியிருந்தேன் அப்படின்னா சாகம் அப்புறம் ரூஹாஃப்ஸா வச்சுட்டு ஒரு ஷேக் மாதிரி பண்ணியிருந்தேன் செம்ம சூப்பராக இருந்துச்சு இந்த வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்கள் இந்த வீடியோட கமெண்ட்ஸ் பற்றி கண்டிப்பாக கமெண்ட்டில் சொல்லுங்கள்